என் பீகாரில் 52 கிராமங்கள் என்னை சுற்றி இருக்கிறதுல வெச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. இதுவரைக்கும் ஒரு பிள்ளைய வாழ தத்தெடுக்கலையா. நாங்க இதுவரைக்கும் 550 பிள்ளைகளை தத்தெடுத்து ஆக்கியிருக்கோம். மிஸ்டர் அமித்ஷா சொல்லுவா ஆளுக்கு, RSS மோகன் பகத் 42,000 பிரான்ச் உண்டாயிருக்க டைட்டில் போட்டு 1 லட்சம் ஆக்க போறிய. 1 லட்சம் ஆர்ஃபனேஜ் ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டி பாரு. ஒரு 100 பிள்ளைங்களை படின்னு சொல்லி பாரு. உங்ககிட்ட இருக்கிற ஆள் கிட்ட தான் பில்லியனா இருக்கு. 2700 கோடிக்கு 27 மாடி கட்டின முகேஷ் அம்பானி உங்ககிட்ட தானே இருக்கான். அதானி உங்ககிட்ட தானே இருக்கான். உனக்கு தில்லு கிடையாது, நீ செஞ்சு காட்டல. உனக்கு தில்லு கிடையாதுப்பா, நீ செய்ய காட்டல. நடத்துகிறவர்களை நினைத்து பார்த்து சொல்லுங்க, நடத்துகிறவர்களை நினைத்து பார்த்து. நான் ஓட்டு கேட்க வரல, அகசின் ஜெபகுமார் பிரைம் மினிஸ்டர்ல நிக்கல. ஆனா நடத்துகிறவர்களை நினைச்சு பார்க்கிறேன். என்னை நடத்துகிறவர், ஆனா என்னை நடத்துகிறார் ஒருவர். அவரை குறித்து என் வேதம் சொல்கிற திக்கற்றவர்களுக்கு பிதா, விதவைகளுக்கு ஆதரவாளவர், காற்றுக்கு ஒதுங்க அடுக்கலாம். என் ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒதுக்கு, காற்றுக்கு ஒதுக்கு, என் தேவன் அடைக்கலாம், என் தேவன் அடைக்கலாம். பார்த்தாரு, இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவனுக்கு அரசாங்கத்தை கொடுக்க போறல, அதனால நான் ஏன் அரசாங்கத்தை நிறைவேற்றுறதுக்கு வர போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், எல்லாரும் பாடலாம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். மறுபடியும் ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஒரு சின்ன 2 லைன் சாட்சியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நீங்க மத்தியானம் சாப்பிட உட்காந்தேன். ஒரு 11 வயசு பையன், அங்கிள் எனக்கு ஜெர்மனிங்களான்னு வந்து நின்னா. ஏன்னா பக்கத்து வீட்டில் அவனை வச்சிருக்க படிக்கிறாங்க. வந்தான், அங்கிள் நான் என்ன எதுக்கு பார்க்க ஜெர்மனுன்னு கேட்டேன். நான் இந்து குடும்பத்தில் இருந்து கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அங்கிள். பாருங்க, எங்க அப்பா அம்மா நிற்கிது, அதனால கையில கயிறு கட்டி விட்டுருக்காங்க. இப்போ நான் கேட்டேன், எதுக்குடா ஜெபம் பண்ணணும்? எங்க அப்பா அம்மாவும் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. யார வாயப்பா அடைக்க போற நீ? யாரு குரலை நசுக்க போகிறா நீ? யாரை வெட்டி சாய்த்த போகிறாய் நீ? இந்த பச்சிளம் குழந்தை இந்துவா இருந்தேன், கிறிஸ்துவை அறிந்தேன், இப்படி என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, அவர்களும் இந்த தேவனை கண்டு கொள்கிறேன் சொல்கிறானே, இந்த சக்தியை அடக்க போகிறாயோ? எல்லாரும் கையை நீட்டி சொல்லுங்க. கிறிஸ்தவத்தை எதிர்க்கும் எங்கள் அருமையான நண்பர்களே, இந்த சத்தம் ஓயாது. இது யுத்த சத்தம், ஆனா வானத்தின் சத்தம். இதை ஓய்க்கிறதுக்கு உனக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் எந்த சக்திக்கும் வல்லமை இல்லை. நாங்க கலங்க மாட்டோம். எரிக்கப்பட்டாலும் எரியப்பட்டாலும் பொசுக்கப்பட்டாலும் எங்களை போஷிக்கிறவர் உறங்க மாட்டார். வராரு வராரு. நீயும் ஆயத்தமாகிவிடு, நீயும் ஆயத்தமாகிவிடு. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நீங்க பாடுறதை பார்த்தா ராஜா எதுக்கு வர்றான்னு எனக்கு தான் ஒரே சந்தோஷமா இருக்கு. நான் இன்னும் 3 மணி நேரம் இப்படி பேச முடியும். உங்களுக்காக தான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு எனக்கு நான் கன்னியாகுமரி போகணும். அல்லேலூயா.
எல்லாரும் கொஞ்சம் காலை தூக்கி ரெடியா இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் இறங்கிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோடலானவை வேறாகணும், கரடானவை சமமா